ஐபி ஸ்டைல் வியாபாரம். நாளை முதல் ஃபேன்சி ஐட்டம் தொடக்கம். ஃபேன்சி பிளாஸ்டிக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அட்டை 10 ரூபா. எப்படி அட்டை 10 ரூபா தெரியுமா? நிறைய பேர் பார்த்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த 2 பின் 5 ரூபாய் வைப்பாங்க. கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு பிரித்து லூஸில் விற்றுருவாங்க. நம்ம அட்டை 10 ரூபா தான் கொடுக்குறோம். இந்த பொட்டு எந்த கடையிலையும் ஆவது 5 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்களா? நான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதெல்லாம் ஐபி ஸ்டைல் வியாபாரம். கம்மி விலை தான். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே அப்படி தான் ஹோல்சேல் எல்லாத்தையும் விற்பேன். இந்த பின்னு ஒரு இது மட்டும் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படி இது மட்டும் 10, 20, 30, 40. சரி, குறைஞ்ச அளவு 5 ரூபாய்க்கு விற்பாங்க. 5, 10, 15, 20. நான் வந்து அட்டையே 10 ரூபா விற்கிறேன். நம்ம ஸ்பெஷல் எப்பவுமே. சீப்பு இது 10 ரூபா விற்பாங்க. இந்த சீப்பு நான் 5 ரூபா விற்கிறேன். சரிங்களா? ஸ்பெஷல் நம்மகிட்ட எல்லாமே ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா கடையில் வந்து 30 ரூபா விற்கிறாங்க. மாடல் தெரியுதுங்களா? மாடல் கிளிப்பு நான் விற்கிறது 15 ரூபா. நல்லா இருக்கு, சூப்பராக. அதெல்லாம் நம்ம மாடல். நான் ஆல்ரெடி ஃபேன்சி கடை வச்சுருந்தேன். நான் வச்சுருந்த சேவூரில் ஃபேன்சி கடை. என்னை வந்து நான் கடை பேரெல்லாம் வைக்கல. ஏன்னா என்னை வந்துட்டு நான் 10 ரூபா பொருள் நிறைய வைப்பேன். அப்போவே சேல்ஸு 10 ரூபா கடைக்காரன் தான் சொல்லுவாங்க. என்னை அவ்வளோ கம்மி விலை தான், ரொம்பலாம் அதிகமாக விற்க மாட்டேன். இது 10 ரூபா. இது பேக்கெட்டே 10 ரூபா தான். இது பிரித்து விற்றுருவாங்க. ரோலு. இந்த ரோலில் 24 பீஸ் இருக்குது. கணக்கு பண்ணிக்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. 24 பீஸ் எவ்வளோ தெரியுங்களா? 15 ரூபா. எல்லாம் கம்மி தான். எல்லாம் நம்மக்கிட்ட இப்போமே கம்மி. இந்த கிளிப்பு 15 ரூபாய் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா நம்மக்கிட்ட. இதுவும் 10 ரூபா தான். சரிங்களா? இந்த சீப்பு பெயின் சீப்பு 5 ரூபா. இந்த சீப்பும் 5 ரூபா. இந்த சீப்பும் 5 ரூபா. சரிங்களா? பின்னூசி சேஃப்டி பின்னும்பாங்க. 3 கொத்து 10 ரூபா. சரிங்களா? பிளாஸ்டிக் எடுத்து உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன்.